வணக்கம். இந்த வீடியோவில் கோல்டுடைய நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு நமக்கு லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்கு. 104வது வாரம் நடக்குது. ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேட்கலாம். இதே யூடியூப் சேனலில் தான் நடக்கும். இதோடைய லிங்க் காலையில் டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஒரு 11 or 12 o'clock அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த லிங்க் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுடைய டேட்டா என்ன இருக்குது, நியூஸ் டேட்டா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் உடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் டேட்டா வந்து நெகட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்லைட் நெகட்டிவ். பட் மார்க்கெட் பெரிய லெவலில் இம்பேக்ட் இதுக்கு பண்ண போகிறதில்ல. நாளைக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குது. ஏன்னா வியாழக்கிழமை வந்து தேங்க்ஸ் கிவிங் டேனால யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குது. தென் ஜிடிபி குவார்டர்லி இருக்குது அண்ட் பிசி இருக்குது. நாளைக்கு ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்கும், நல்ல மூவ்மெண்ட்டும் இருக்கும். நாளைக்கு லைவ் மீட்டில் நம்ம அதுக்குள்ளே மார்க்கெட் என்ன மாதிரி செட்டப்பில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டே போயிடலாம். ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்போ எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, மேலே போயிட்டு அந்த 710 அப்படிங்கிறது ஒரு ரிஜெக்ஷன் லெவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல ரிஜெக்ஷன் இப்போ ஆகிட்டு ப்ரைஸ் வந்து இப்போ கீழே வந்திருக்கு. ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடுக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக மார்க்கெட் மூவ் ஆகிடுக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ போயிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நமக்கு எனி செல் சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம எடுக்கலாம். ஸோ இது நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிக் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 4 hour சார்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, ப்ரைஸில் வந்து இப்போ ப்ரைஸோடைய இந்த பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கலாம். அப்படி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ வேணும்னா நம்ம இது ஒரு 1 hourலையும் எடுத்துக்கலாம். பெஸ்ட் 4 hourலையும் வரையலாம், அல்லது 1 hourலையும் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். இப்போ ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இந்த வே ஆஃப் டவுன் ட்ரெண்ட் முடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து இந்த டவுன்ஃபால் இந்த சேனலில் இருந்ததை முடிச்சுட்டு மேலே பிரேக் பண்ணி இப்போ மேலே போயிட்டுருக்கான். இப்போ கீழே இந்த டவுன்ஃபாலுக்கு ப்ரைஸ் வந்துட்டுருக்கு. ரைட். ஸோ இப்போ நல்ல மார்க்கெட் பாருங்கள், 40க்கு மேலே பிரேக் பண்ணி இப்படி போகும். இப்படி போயிட்டு இது வந்து அப்படியே மேலே போகலாமா அப்படின்னா சான்சஸ் இருக்குது. பட் நம்ம எதிர்பார்க்கறது இந்த பிரேக்கான அரௌண்ட் திஸ் ஏரியாலேயே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஏன் இதை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பிக் டேட்டாவை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை பார்த்துக்குங்க. இங்கே மார்க்கெட் இப்போ மேலே போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. கீழே வந்தாலுமே மேலே போகணும். மேலே போச்சு அப்படின்னா அரௌண்ட் நமக்கு வந்து 680லேருந்து 650, ஓகே, அந்த லெவல் மார்க்கெட் ரீச் ஆகும்போதே மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இல்லை ரொம்ப டீப்பாக மேலே போகுது அப்படின்னா, இந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு டே சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டே சார்ட். ஸோ அந்த டே சார்ட்டில் முதல்ல வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த பிக் வியூ காட்டுறேன். ஸோ இப்போ அந்த ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பிக் லைனாக நான் அதில் எடுத்துக்கிறேன். லென்த்தி லைனாக இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஏன்னா இந்த பக்கம் கனெக்ஷனுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது அப்படியே பேரலல் சேனலாக இப்படி கொண்டு போய் வச்சோம் அப்படின்னம்னா, நமக்கு இந்த இடத்துல மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் வரும். இதை வந்து நீங்கள் 4 hourலையும் பார்க்கலாம், இதில் வேணாலும் பார்க்கலாம். மார்க்கெட்டில் இந்த இடத்துல நமக்கு மல்டிபிள் கனெக்ட் வரும் இந்த இடத்துல. ஓகே. ஸோ ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். ரைட். ஸோ இது வந்து ஒரு மல்டிபிள் கனெக்ஷனாக நமக்கு இப்போ இருக்கும். ஸோ இந்த சேனலில் தான் இப்போ இந்த மார்க்கெட் வருது. ஸோ இந்த ட்ரெண்ட் முடிஞ்சுட்டு இப்போ மார்க்கெட் வந்து நடக்கிற சேனல் வந்து இது. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் என்னென்ன இருக்கோ அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்க, நம்ம வந்து மல்டிப்புளாக இந்த இடம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கனெக்ஷன் வரக்கூடிய லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே வச்சுக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்
இந்த இடம். ஓகே, இப்போ இந்த லெவல்ஸ். ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரைஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரைஸ் இப்போ இங்கேருந்து ஒரு மேலே கரெக்ஷன் போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் இப்படி வரும், ட்ராப் ஆகணும். ட்ராப் வந்து இப்படி வந்துட்டு திருப்பி இந்த ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் வந்து நிற்கும். அப்போ 470 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா சான்சஸ் வந்து ஹையராக உண்டு. ஸோ ப்ரைஸ் வரும், இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், திருப்பி ப்ரைஸ் இங்கேருந்து வரும். இல்லை இதுவே நல்ல ட்ராப் இவ்வளோ தூரம் வருதா அப்படின்னாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 530 லெவல்ஸ் இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து திருப்பி ஒரு பவுன்ஸ் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து அரௌண்ட் திஸ் ஏரியா, ஓகே, 470 அந்த ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 430 லெவல் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு இந்த லாங் ட்ரெண்ட் லைனும் வரும், இந்த சேனல் எண்ட் ஆகிற பாயிண்டாகவும் இருக்கும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோடைய கொஸ்டினாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் ஒருவேளை ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி கீழே வந்துட்டு மேலே போனாலும் அரௌண்ட் 2650லேருந்து 2680 மேபி கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்பைக் கூட அடிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஸ்பைக் கூட அடிக்கலாம். 700 வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துக்கு வரும்போது நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஷார்ட் செல் பண்ணலாம். ஓகே, இந்த ஷார்ட் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆகும், தென் மார்க்கெட் உடைச்சிட்டு இந்த பாட்டமை பிரேக் பண்ண உடனே ஒரு சப்போர்ட் எடுத்து ரிஜெக்ஷன் ஆகி மேலே போகும், இதுவும் திருப்பி கீழே வரும். ஸோ இப்போ நடக்க போகிற ஃபால் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்ட்ரெச்சர் ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ நிறைய பேர் ஐயோ மார்க்கெட் பயங்கரமாக கீழே வந்துருச்சு நெக்ஸ்ட் அப்படிங்கிறீங்க. இது வந்தது இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டில் நமக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு செல் கிடைக்கும். ஸோ இங்கே ரிஸ்க் எடுக்கிறோம், இந்த ஜோனுக்குள்ளே நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். இது தப்பாக கூட அமையலாம். இப்போ நம்ம இதை எதிர்பார்க்குற ப்ரிடிக்ஷன் வந்து தவறுதலாக கூட மார்க்கெட்டில் அமையலாம். பட் எல்லா இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஸ்டாப் லாஸ் போடாமல் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, மாட்டிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துலலாம் ரிஸ்க் எடுத்து போடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஷார்ட் பை போட்டுமா, உங்களுடைய விருப்பம், தாராளமாக நீங்கள் போகணும்னு நினச்சா போகலாம். பட் இந்த இடத்துல நம்ம பை போகிறத பை எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸாகத்தான் இருக்கும். இல்லை மேபி இது தவறாக நடக்கும் பட்சத்தில் இந்த பை அப்படியே இந்த ஹையையும் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே பை எடுக்கலாம்னா தாராளமாக பை எடுக்கலாம் வித் ஸ்டாப் லாஸ். ஓகே, இதோடைய மேக்ஸிமம் டார்கெட் அப்படிங்கிறது வந்து 2650 ஆர் 2680. ஸோ நாங்கள் இந்த பையை ஒமிட் பண்ணிடுவோம், நாங்கள் எடுக்க மாட்டோம். ஸோ இங்கே ப்ரைஸ் வந்து இந்த 2650 இன்னொரு 20 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் இப்படி அரைச்சி இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆகும் பட்சத்தில் எனி செல் செட்டப் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இதுக்குள்ள ஸ்டாப் லாஸ் வச்சு செல் எடுக்க ட்ரை பண்ணுவோம். இது இறங்கினதை விட இதுவே ஹெவியான ஃபால், நல்லா ஒரு டக்குன்னு மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கமா நமக்கு இறங்கியிருக்கு இல்லைங்களா, இது அதை விட லென்த்தியாக இருக்கும். இந்த ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். கிடைத்தால் நமக்கு இம்மிடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற என்ட்ரி வந்து அரௌண்ட் 650 எடுத்தோம்னா நமக்கு கீழே 550 அதுக்கு கீழே கூட போகிற வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் இறங்குறதுக்கான ஒரு நல்ல சோர்ஸ் இருக்கும். அதனால் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற இடம் இதுதான். இது நடக்காமல் கூட மேலே போயிடலாம். மேலே போயிடுச்சுன்னா திருப்பி அங்கே வரும்போது பைக்கு நாங்கள் ரெடியும் ஆகிடுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம செல். ஓகே, செல் தான் பார்க்கணும். ஸோ அதுக்கான ஃபார்மேஷன் இங்கே நடக்கும். ஸோ இங்கே பை ட்ரை பண்ணுறவங்க உங்களுடைய இதுதான். இந்த இடத்துல நாங்கள் பை சொல்லலை. ப்ரைஸ் மேலே ஏறும் பொழுது அல்லது இங்கே கொஞ்சம் கன்சால்டேஷன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நியூஸ், ஈவினிங் நியூஸ்க்கு கொஞ்சம் கீழே திருப்பி வருது, 580 வரைக்கும் மார்க்கெட் வருது, வந்துட்டு போயிடுச்சுன்னா இன்னும் சூப்பர். 580 வரைக்கும் வந்துட்டு திருப்பி ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னா இன்னும் சூப்பர். 580 வரும்போது தாராளமாக பை ட்ரை பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த பை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பை ட்ரை பண்ணோம்னா நமக்கு ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எனி டைம் டக்குன்னு மார்க்கெட்டில் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா அந்த செல்குள்ளே நம்ம போகிறது ஒமிட் ஆகிடும். ஸோ இது எங்களுடைய நாங்கள் எதிர்பார்க்குற வியூ தான். இந்த வியூ தவறாக வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நீங்கள் உங்களுடைய மெத்தடை யூஸ் பண்ணி கூட நாங்கள் சொல்கிறத ஆட் பண்ணி மட்டுமே யூஸ் பண்ணுங்கள்.
இதனால நீங்கள் வந்து ஒரு பை கால் மிஸ் பண்ணிட்டேன், மார்க்கெட் நல்லாவே பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு, 720 பிரேக் பண்ணி மேலே போகிறான், நான் கீழே பை வச்சுருந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வேணாம். இதை ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் பண்ணுற ட்ரேடில் ஆட் ஆன் பண்ணி மட்டும் யூஸ் பண்ணிங்க. இது ஒரு லாங் வியூ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கீழே ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ராவலிங் இருக்கும். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நடந்தால் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த எல்லா ப்ரிடிக்ஷனும் கரெக்டாக வரும். அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இப்போ எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு லைவ் மீட்டில் அதுக்குள்ளே ப்ரைஸ் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் வந்து கண்டிப்பாக நின்றுவான், அங்கே நம்ம பேசுவோம். தேங்க்யூ.